கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய அன்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 6 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். அமெரிக்க தேசத்தில் ஒரு காலகட்டத்தில் இனக்கலவரம் நடந்து கொண்டு இருந்தது, கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும். அந்த காலகட்டத்தில் நீக்ரோ ஒரு பெண், மரியன் என்ற ஒரு நீக்ரோ பெண் இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் விருப்பப்பட்டாள். வெள்ளையர் தான் இசை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு வெள்ளையனிடம் இசை கற்றுக்கொள்ள என்பது ஒரு முடியாத காரியமாய் இருந்தது. வெள்ளையர்கள், கற்பர்கள் உயர்வதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த மரியன் என்ற நீக்ரோ பெண் ஆண்டின் மீது ஒரு அதிகமான பற்று வைத்திருந்தாள். அவரையே நம்பி வாழ்ந்தாள். ஒரு நாளும் ஜெபிப்பாள், ஆண்டவரே, நான் எப்படியாவது இசை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இசை நான் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மன்றாடி அழுது ஜெபிப்பாள். ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு வெள்ளையன் மூலமாக இசை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த நீக்ரோ பெண் கசடர கற்று முழுமையாய் அவள் தேர்ச்சி பெற்றாள். அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர் முன்னிலையிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்திலே அவள் தன் இசையை அரங்கேற்றினாள். அந்த இசை கேட்பதற்கு 75,000 பேர் கூடினார்கள். அந்த இசை அவள் இசைக்கும் பொழுது எல்லோரும் கண்ணீர் மல்க கரங்களை தட்டி ஓசை எழுப்பினார்கள். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் எப்படியாவது உயர்த்துவார். என்ன எதிரான சூழ்நிலை இருந்தாலும், தடை இருந்தாலும், முடியாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உயர்த்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டுடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை பொழுதிலிருந்து நம்மை தூக்கி விடக்கூடிய ஆண்டவர். நாம் தாழ்மையோடு இருந்தால் போதும், நாம் உயர்த்துவார். பிரியமானவர்களே, எனவே நம் ஆண்டுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம், அவர் உங்களை உயர்த்துவார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ தகப்பனே, நீர் எங்களை உயர்த்தக்கூடிய ஆண்டவர். நாங்கள் உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க கிருபை தாரும் சாமி. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.